வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சாப்பாடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதம், புளி சாதம், அது கூட பார்த்திங்கன்னா கருவாட்டு வறுவல், அப்புறம் கடையில் வாங்கின மசால் வடை, இதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. வீட்டில் ரொம்ப நல்லாவே புளி சாதம் செஞ்சுருந்தாங்க. தாளித்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க. அது அப்படியே ஒரு தட்டில் ஒரு வாழை இலை வச்சு அதில் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக புளி சாதமும் அந்த கருவாட்டு வறுவலும் வச்சுருந்தாங்க. இந்த கருவாட்டு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா காரமீன் கருவாடு, ஸோ கார கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதோட வறுவல் தான் அது. ஸோ அது ரெண்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. கருவாடு நல்லா இருந்தது. கருவாடு டேஸ்ட் வந்து வேறு லெவல், உண்மையிலுமே செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமார் தான். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் கருவாடு வந்து சூப்பர், வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா கருவாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் அண்டு கருவாடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இந்த சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகாது. இந்த புளி சாதம், இந்த லெமன் சாதம், இந்த மாதிரியான சாத வகைகள் வந்து எனக்கு செட் ஆகாது. அதனால் இன்றைக்கி செஞ்ச சாதமும் பார்த்திங்கன்னா சுமார் தான். அதை நான் எங்கள் வீட்டிலே சொல்லிட்டேன். பட் கருவாடு வந்து சூப்பர். உங்களுக்கு புளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு என்ன சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெரைட்டி ரைஸில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கருவாடு பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு வந்து கருவாடு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடை கூட பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின வடை தான், எங்கள் வீட்டில் செஞ்ச வடை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த வடை வாங்கிட்டு வந்த பார்சலில் கூட நான் பிரித்தேன். ஸோ இந்த வடையுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின வடை, மசால் வடை. இது வந்து சாப்பிட்றதுக்கு இதுவுமே சுமார் தாங்க. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லி இந்த புளி சாதத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் கடையில் வடை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வடை சுமாரான வடை தான். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஒர்த்து கிடையாது. பட் ஓகே தான். இந்த புளி சாதத்துக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அண்டு மக்களே, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நான் என்னோடய சேனலில் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் அண்டு லாங் வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதே மாதிரி டெய்லி என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you.